வணக்கம். சமீப காலமாக நம்முடைய தமிழ் பட உலகம் அப்படி நம்ம நம்ம பாணியில் சொல்கிறதா இருந்தால் அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிற மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்படுற படங்கள் பெரும் வெற்றியை தந்துகிட்ருக்கு. அந்த வரிசையில் திரு மாணிக்கம் இந்த படம் குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்க. ஆனால் மிக அருமையான படம். எல்லாரும் குடும்பத்தோட கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். இந்த படம் டிசம்பர் 2024 டிசம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகி 50 நாளைக்கு மேலே ஓடி ஓடிடி தளத்துலேயும் பல லட்சம் பேர் இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த வெற்றிக்கு காரணம் இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர், என்னுடைய இயக்குனர் திரு நந்தா பெரியசாமி அவர்கள் தாங்க. அவர் இதுக்கு முன்னாடியே ஒரு 6 படங்கள் வரைக்கும் பண்ணியிருக்கிறார். ஒரு கல்லூரியின் கதை, மாத்தியோசி, ஆனந்தம் விளையாடும் வீடு, இது மாதிரி ஒரு 6 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்காரு. மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் அவர் நடிக்கவும் செஞ்சிருக்கிறார். விருமாண்டி வீடு 2வது மகன் சின்ன அற்புதமான ஒரு மனிதர் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார். நான் அவரோட பல முறை உரையாடியிருக்கேன். மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், கதை வசனகர்த்தா, எழுத்து, இயக்கம் சொல்கிறோம்ல, அத்தனையும் உண்டு. ரம்மி ராக்கெட்டுங்கிற படத்துக்கு இவர் அந்த கதை வசனத்துக்காக இவருக்கு ஃபிலிம்ஃபேர் விருது கிடச்சிருக்குது. நிறைய விருதுகளை பெற வேண்டியவர் தான். இந்த படம் அவருக்கு எல்லாவற்றையும் தந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த திரு மாணிக்கம் அப்படி என்ன கதை அப்படின்னா, கதை நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு லைனில் கூட சொல்ல முடியுங்க. இந்த கதையை இந்த ஒன்லைன் அப்படின்னு சொல்லமுடியல, அது மாதிரி சொல்லலாம். திரு மாணிக்கம். பொதுவாக இந்த திருன்னு போட்டாலே இப்போ நம்ம இப்போ உயர்ந்த அப்படின்னு சொல்லுவோம். மாணிக்கம்ங்கிற பேரே அருமையான பேருங்க. நவரத்னங்களில் ஒன்று தான் மாணிக்கம். சரி, இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், சாதாரணமாக கேரளா பார்டர், அதாவது கேரளா, குமிளி இந்த பகுதிகளில் ஒரு லாட்ரி கடை வச்சுருக்கக்கூடிய, லாட்ரி டிக்கெட் கடை வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு புதியவர் லாட்ரி டிக்கெட் வாங்குறாரு. அப்படி வாங்கிட்டு பார்த்தா அவர்கிட்ட அந்த பணம் இல்லை. இப்போ அதனுடைய கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, சமுத்திரக்கனி அவர்கள். வாங்குறவர் இந்த வயதானவராக இருக்கிறவர் பாரதிராஜா அவர்கள் தான். அந்த முதுமைக்கேற்ற நடிப்பது. தம்பி, உன் பேர் என்னையா? இப்போ இவர் அதை கொடுத்துட்டு, பரவாயில்லையா, நீங்கள் அப்புறம் பணம் கொடுங்க அப்படிங்கிறாரு. இல்லையா, இது எப்படி வாங்குறதுன்னு சும்மா இருக்கட்டும்ட்டு அப்புறம் அவர் என்ன செய்வார், டிக்கெட்டு இவர்கிட்டே கொடுத்துருவார். நீங்களே வச்சுருங்கயா, விழுந்தா பார்த்துக்கிடுவோம் அப்படிம்பார். இப்போ அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுருப்பார். இவர் இப்போ கிளம்பி போகிறதுக்கு பணமும் கொடுத்து விடுவார். பணம் கொடுத்து விட்டால் இவர் போய் வீடு சேர்ந்தாரா என்னான்னு நமக்கு தெரியாது. மறுநாள் இந்த டிக்கெட்டுக்கு 1.25 கோடி ரூபா பணம் விழுந்திருக்கும். இப்போ இந்த டிக்கெட்டை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டா அந்த படம் அவருக்கு போய் சேர்ந்துடும். நேர்மைய ஒரு 3 மாசம் ரொட்டேஷன் விடுன்னு சொல்கிறேன். ஆனால் அவர் பணம் கொடுக்கல. அதனால் இவர்கிட்ட இந்த டிக்கெட் இருக்குது. குடும்பம் இருக்கிற சூழலில் எப்படி இந்த பணத்தை நம்ம வச்சுக்கலாம், நம்ம திருப்பி கூட கொடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க குடும்பத்தார். ஒரு பக்கம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட காவல்துறையும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த பணத்தை இவர்கிட்டருந்து பிடுங்கிட்டு இவர் மேலே கேஸ் போட்டு ஜெயிலில் அதெல்லாம் நினைக்கிறாங்க. குடும்பம், போலீஸ், இவர்களுக்கு நடுவில் இவர் கொண்டு போய் அந்த லாட்ரி டிக்கெட்டை அவர்கிட்ட கொடுத்தாரா, அந்த ஏழை குடும்பம் பிழைச்சதா. இதாங்க படம். தேவைக்கு கிடைக்காதது தேவைக்கு அதிகமாக கிடைக்கிறது தான் எப்பவுமே ஒரு வழி தான். சரி, இந்த படத்தில் நடிச்சிருக்கூடியவங்க இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். எப்படி சொல்லலாம்னா, அவர் இயக்குன முதல் மரியாதை எப்படி நம்ம செவாலிய சிவாஜி அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்ததோ, அதுபோல் திருமாணிக்கம் இதில் கதாநாயகனே அவர் தாங்க. ஏன்னா அவர் அந்த டிக்கெட் வாங்குறதுலேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. சமுத்திரக்கனி அவர்கள் தான் கதாநாயகன். ஆனால் இவர் அந்த முதுமை கேரக்டரில் அப்படியே பொருந்தி நடிக்கிறாருங்க. அதே போல் நாசர் அவர்கள், இளவரசு அவர்கள், இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். இவருடைய குடும்பம் அனன்யா, அவனுடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க. 2 பொம்பளை பிள்ளைகள். அந்த பொம்பளை பிள்ளைகளில் அதில் ஒரு பொண்ணுக்கு ஸ்டாமரிங், கொஞ்சம் பேச முடியாது, திக்கி திக்கி பேசக்கூடிய குழந்தை.
இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள், அதே மாதிரி பாரதி ராஜாவுடைய மனைவியாக வடிவுக்கரசி, மகளாக ஒரு கர்ப்பத்தோட ஒரு பெண்ணு, இது எல்லாத்துக்கும் போக இவருடைய பெரியப்பாவாகத்தான் அந்த இளவரசு வருவார். இந்த குடும்பம் ஒரு பக்கம், அந்த குடும்பம் ஒரு பக்கம். இவ்வளவு தாங்க நமக்கு. இந்த குடும்பம் எப்படி என்னங்கிறத சொல்கிற போது இந்த எழுத்து போடுறதா சொல்லும்ல, டைட்டில் போடுறப்ப டைட்டில் கார்டுலேயே ஒரு அருமையான பாடலோட ஆரம்பிப்பாங்க. கை வீசு பொம்மக்கா 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 பொம்மக்கா. ஒரு காலத்தில் ஆறு இருந்தது, மீன் இருந்தது அப்படின்னு சொல்லி இயற்கையோடு சேர்ந்த அந்த பாட்டை பிரமாதமாக காட்டியிருப்பாங்க. அப்போவே நம்ம நிமிர்ந்து உட்காந்துருவோம். இதில் முக்கியமான பாத்திரங்களோடு கொஞ்ச நேரம் வந்தாலும் நம்ம மனசில் நிற்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள், உதாரணமாக அந்த டிரைவராக வரக்கூடிய சாம்ஸ், ஸ்ரீமன், அதே மாதிரி காவல்துறையில் கான்ஸ்டபிளாக வரக்கூடிய கருணாகரன், முக்கியமான ரோலில் இருக்கக்கூடிய சின்னி ஜெயந்த் அவர்கள், எல்லாருமே இதில் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க. இதில் யார் ஒளிப்பதிவு யாருன்னு கேட்டிங்கன்னா சுகுமார் அவர்கள், அதே போல் எடிட்டர் குணா அவர்கள், இசை விஷால் சந்திரசேகர் அவர்கள். அருமையான பாடல்களை தந்திருக்கக்கூடியவங்க. ஸ்நேகன் 2 பாட்டு எழுதியிருக்கிறாரு. இளங்கோ கிருஷ்ணன், அதே போல் ராஜு முருகன், சொர்க்கோ அவர்கள். பொம்மக்கா பொம்மக்காங்கிற அந்த இளங்கோ கிருஷ்ணனுடைய பாட்டும் அது படமாக்கப்பட்டிருக்க அந்த இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதே போல் படத்தோட காட்சிகளோடு வரக்கூடிய அந்த பாடல்கள், அந்த பாடிய பாடகர்களுடைய குரல் எல்லாமே அவ்வளோ இனிமையாக இருக்கும். இப்போ இதோடு இயற்கை அப்படின்னு போடுவாருங்க. அந்த இயற்கைன்னு போடுறப்பே நமக்கு அந்த மாதிரி லொக்கேஷனை நம்ம சமீபத்தில் பார்க்கல. பெரும்பாலும் அந்த ட்ரோன் ஷாட்டில் வந்து நம்மளை அப்படியே பறக்க வைக்குது, மேகத்தோட மேகமாக. இப்போ இந்த கதை ஆரம்பிக்கிறப்பையும் சரி, அந்த பாட்டும் சரி, இந்த குடும்பம் எப்படி அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தினுடைய சூழல் எப்படி, அங்கே இருக்கக்கூடிய கடன், பிள்ளையுடைய நிலைமை, எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு நல்ல மனிதர் யார், சமுத்திரக்கனி. இதில் தாங்க படம் ஆரம்பிக்கும். அவர் அந்த லாட்ரி டிக்கெட் கடை வச்சுருப்பார். வீட்டில் இருக்க பிரச்சனைகள் ஒவ்வொன்றா சொல்லப்பட்டுக்கிட்டே வரும். கடையை காலி பண்ண சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கவர் கடுமையாக சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பார். இப்போ தான் அந்த லாட்ரி டிக்கெட் வாங்க அவர் வருவார், வாங்குவார். அந்த 1.5 கோடியா சீட்டுங்க. இப்போ இந்த டிக்கெட்டை இதுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொன்ன உடனே இதை யார்கிட்டையும் சொல்லாமல் அதை கொண்டு கொடுக்க போவாங்க. ஆனால் அதுக்குள்ளே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க ஆங்கிளில் சொல்கிற நியாயம் அருமையாக இருக்குங்க. மனைவி கணவனுக்கு தெரியாமல் வீட்டுக்காக வாங்கின வட்டி, அதுவும் வந்து அந்த காவல்துறையினர் வந்து அவங்கள மிரட்டுற போது நமக்கே பயமாக இருக்கும். அது அவங்க பெரியப்பா அவர் எந்நேரமும் ஆன்லைனில் இருப்பார். இதில் பணத்தை போடலாம், அதில் போடலாம், ஒரு நிமிஷத்தில் பணத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் அப்படி போடலாம் இப்படி போடலான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். இதில் இந்த குடும்பத்தோட நிலைமை, இதுக்கு நடுவில் இவரை தேடணுங்கிற போது எப்படி தேட முடியும்? எங்கே போயிருக்காரு? சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், சில இடங்களில் கிடைக்காது. தான் தம்பியை கூப்பிட்டு, துபாய் போகிறதுக்காக இருக்கக்கூடிய தம்பியை கூப்பிட்டு, நீ எப்படியாவது பிடி அப்படின்னோடனே சைபர் க்ரைம் மூலமாக அவர் ட்ரை பண்ணுவாருங்க. அந்த 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 காவல்துறை அதிகாரி, அந்த சைபர் க்ரைம் இன்ஸ்பெக்டரு, இதில் எனக்கு என்ன லாபம் பார், இவ்வளோ தரேன்னு அவர் சொல்வார். அதுக்குள்ளே இந்த செய்தி எப்படியோ போய் அந்த காவல்துறையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு பிளான் போடுவாங்க. இதை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எப்படி அவ்வளோ பணத்தில் எனக்கு எவ்வளோ உனக்கு எவ்வளோ அப்படின்னு போடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து விரட்டுவாங்க. பஸ்ஸில் அவர் போயிட்டே இருப்பார், நம்மளும் கூட பயணப்பட்டுக்கிட்டே இருப்போம். நடுவில் வந்து ஏறுவார். லண்டன் ரிட்டன் தம்பி ராமையா, அவர் பண்ணுற அலப்பறை அவ்வளோ அருமையாக இருக்கும். படிக்க தெரியாதா இல்லை கண்ணு தெரியாதா? ரெண்டும் தெரியும், அர்த்தம் தான் தெரியாது. வெட்டி பெந்தால் சொல்லும் பாருங்க, துபாய் போயிட்டு வந்த வடிவேலு மாதிரி அவர் அந்த போட்டு போட்டுக்கிட்டு இருப்பார். எல்லாம் அப்படி போயிட்டே இருக்குங்க. ஒரு பக்கம் மைத்துனர் பைக்கில் விரட்டுவார், ஒரு பக்கம் போலீஸ் ஜீப்பில் விரட்டும், இன்னொரு பக்கம் ஃபோன் மூலமாக அவர் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
எல்லா விஞ்ஞான இதுகளும் அவர் மேலே கண் வச்சுருக்கோம். அந்த பாரதிராஜாவுடைய வீடு ஊர் மட்டும் தெரியும், அதை நோக்கி போவார். போகிற வழியில் வர்ற கஷ்டங்கள், பஸ்ஸில் ஏற்படுற சிரமம், பஸ்ஸு மாறி போகிறது எல்லாம் தாண்டி என்ன ஆகுது, இந்த ஓட்டத்தில் இவர் எவ்வளவு நல்லவருங்கிறது தான் முக்கியமானது. அதாவது நீங்கள் மகாபாரதத்தில் தர்மனை பற்றி சொல்கிறப்ப அவன் என்ன கஷ்டம் வந்தாலும் தர்மத்திலேருந்து விலக மாட்டான். அவன் சூதான்னா அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவன் தர்மத்திலேருந்து விலக மாட்டான். நாளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக நான் என் மகனை கொண்டவனை கொல்லுவேங்கிற விஷயத்தை அர்ஜுனன் சொல்ல அதை போய் சொல்லிட்டு வர சொல்வாருங்க. யாரை? கடவுர்கஜனை விட்டு, பீமனுடைய மகனை விட்டு போய் உங்கள் பெரிய பாட்டை போய் சொல்லிட்டு வா, நாளைக்கு இவன் சபதம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வா. இது என்னையா அது நியாயம் அப்படிம்பாங்க. ஆனாலும் அந்த நியாயத்துக்கு கட்டுப்படுவார் அவர். அதே போல் பேச முடியாத மகள், வறுமையில் இருக்கிற குடும்பம், துபாய் போக வேண்டிய மைத்திரன், கடையை காலி பண்ண வேண்டிய சூழல், இதெல்லாம் ஒரு பக்கம், அதிகாரம் மிரட்டுற ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் அடி வாங்கிட்டும் அந்த மனுஷன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறது தாங்க அந்த கதையுடைய உச்சபட்சமான இடம். உண்மையான ஏக்கத்தோடையும் நேர்மையான நோக்கத்தோடையும் கூப்பிட்டா கண்டிப்பாக கடவுள் வருவார். இந்த நல்லவனாக இருக்கிறதுல எவ்வளோ கஷ்டங்கிறது சாதாரணம் இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டா நல்லவனாகிடுவோமா? இல்லை. எல்லா சோதனையும் தாண்டி அதை இன்னமும் நல்ல ஒரு உரையாடல் இருக்கும். என்ன அப்படின்னா, அவர் தான் பணம் கொடுக்கல இல்லைங்க, நம்ம அதை வச்சுக்கிட்டா என்ன? அதே மாதிரி அதை கொண்டு அவரை கொடுத்தாரா இல்லையாங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கடைசி வரைக்கும் நம்மளை திகைப்புலையும் அப்படியே திகழ்லையும் வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல படம்ங்க இது. நடுவில் பாட்டு, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிகரமான நாள், எல்லாவற்றையும் தாண்டி அது நிறைவு பெற போது நமக்கு ஒரு பெரிய நிம்மதி ஏற்படுங்க படத்தில். அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இதில் ஒரு காட்சியில் நானும் வருவேன். எப்போ அப்படின்னா, இந்த செய்தி பற்றி எல்லாரும் கருத்து தெரிவிப்பாங்க. அந்த கருத்து தெரிவித்தவரில் நானும் ஒருத்தராக இருப்பேன். ரொம்ப அபூர்வமான படம். நியாயப்படி இந்த படம் வந்த ஒரு வாரத்தில் நான் பேசியிருக்கணும். ஆனால் நான் அந்த படத்தை அமைதியாக உட்காந்து முழுமையாக ரசித்து, நான், என்னுடைய மனைவி, எங்கள் வீட்டில் பணிபுரிகிறவங்க எல்லாம் படம் பார்த்து முடிச்சோடனே விசும்பல் சத்தமே கிடச்சிங்க. எங்கள் வீட்டில் இருந்தவங்க எல்லோரும் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே அழுகிற பார்த்துட்டு நம்ம ஆச்சரியப்பட்டு போனேன். எனக்கும் கண் கலங்குது. நம்ம கொஞ்சம் அதை அடக்கிட்டு உட்காந்துருக்கணும், உட்காருங்களேன். ஆனால் இதில் எப்படியான வெற்றி கிடைக்குதுங்கிறதாங்க. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். இதுதான் பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் அர்ஜுனனுடைய கூற்றாக சொல்லுகிற வார்த்தை. தர்மம் எப்படி வெல்லும்? சத்திய சோதனைன்னு ஏன் பேர் வச்சார் மகாத்மா காந்தி? சத்தியத்துக்கு சோதனை வந்தால் தாங்க சத்திய சோதனை. அதனால் இதில் சோதனைகள் எல்லாம் எப்படி சாதனைகளாக மாறுகின்றனங்கிற இந்த அருமையான படம். நியாயப்படி இந்த படத்துக்கு என்ன செஞ்சுருக்கணும்? அரசு வரி விலக்கு கொடுத்துருக்கணும். ஒருவேளை இப்போ கொடுத்துருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. கொடுத்தா நல்லது. இன்னும் சொல்கிறதா இருந்தால், பள்ளிகள்லாம் இந்த படம் போட்டு காட்டுவாங்க, கல்லூரிகளில் பள்ளிகளில் படம் போட்டு காட்டுவாங்க. அப்படி இந்த படத்தை போட்டு காட்டணுங்க. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இந்த படம். இதை இயக்கிய நந்தா பெரியசாமி அவர்களுக்கும் நடித்த பெருமக்கள், கொஞ்ச நேரம் வந்தாலும் கலக்கிட்டு போகிற ஒவ்வொருத்தரும், அத்தனை பேருக்கும் நம்ம ரொம்ப பாராட்டி நன்றியும் தெரிவிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாதுங்கிறது தான் முக்கியமானது. அந்த முக்கியமான செய்தியை நான் சொல்லலை, நீங்கள் படம் பார்த்துருங்க, மறக்காமல் பாருங்கள். திரும்ப நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிறதானுங்க முக்கியமான ஒன்று. கட்டாயமாக பாருங்கள். இன்னும் விளக்கமாக வேணும்னா கூட நான் 2ஆம் பாகம் கூட பேசுவேன். படம் பார்த்து வாங்க, பேசுவோம். நந்தா பெரியசாமி அவர்களுக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து பயணியுங்கள். உங்களுக்கும் தமிழ் திரையுலகத்துக்கும் நல்ல பெயரையும் வெற்றிகளையும் அள்ளித்தாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.